ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு வெங்காய பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப், வெங்காயம் பெரியது 2 நீளவாக்கில் அறிந்து கொள்ளவும், வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10, கருவேப்பிலை 2 இனுக்கு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நீளவாக்கில் அரைஞ்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிறாதீங்க, இந்த மாதிரி நீளவாக்கில் தான் வெட்டணும். அடுத்து அதில் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, அப்புறம் வறுத்த வேர்க்கடலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போவே நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்க்க தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாகவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தெல்லாம் நல்லா தனித்தனியாக உடச்சி விட்டுருங்க. இப்போது இதில் கம்பு மாவை சேர்த்துக்கலாம். அதே போல் வெங்காயத்தை நல்லா தனித்தனியாக உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேருங்க கம்பு மாவை. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமலே கம்பு மாவை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனியன் அப்படியே முழுசாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது. அதே போல் கடலை மாவும் நிறைய சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி வரும். இங்கே பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி தெளித்து தான் பிணையணும். நீங்கள் அந்த தெளித்த தண்ணியை எல்லா பக்கமும் உங்களுக்கு படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு விடுங்க. இதில் மாவு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போட்டிங்கன்னா, எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கடையில் விற்கிற பக்கோடா மாதிரியே கிடைக்கும். நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா இல்லை சாஃப்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா மாவு கம்மியாக இருக்கணும், ஆனியன் அதிகமாக இருக்க மாதிரி தெரியணும். இப்போ இன்னும் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். அது அந்த மாவு ஆனியனில் கோட் ஆகணும். அந்தளவுக்கு தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். கொடலாம் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போது அந்த மாவு எல்லாமே அந்த ஆனியனில் ஒட்டுது. நம்ம ஓரளவுக்கு உருட்டினாலும் அது அப்படியே பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி இருக்கணும் உங்களுக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எனக்கு மாவு கரெக்டாக இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போடுங்க. அப்படியே உதுத்து விட்ட மாதிரி போடுங்க. நீங்கள் உருட்டியெல்லாம் போட வேண்டாம். பர்ஃபெக்ட் ஷேப்லாம் தேவையில்லை, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதே போல் ரொம்ப பெருசாக போடாதீங்க, ரொம்ப குட்டியாகவும் போடாதீங்க.
ஏன்னா பெருசாக போட்டாலும் வேகாது, குட்டியாக போட்டாலும் வெங்காயம்லாம் கருகிரும், மாவு வேகாது. அதனால் மீடியம் சைஸ் போடுங்க. அதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க 2 பக்கமும். ஏன்னா இல்லைன்னா ஒரே பக்கம் போட்டிருந்தீங்கன்னா கருகிரும். நல்லா வேக விட்டு 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுங்க. இங்கே பாருங்கள், சுவையான கம்பு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையுமே போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கம்பு ஆனியன் பக்கோடா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.